நாங்க எடுக்கிற சர்வீஸ் இது சர்வீஸ் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் சொல்றோம். இது முதல் முறையா இருக்கிறதுனால அரசியல்னு சொன்னாதான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த வார்த்தையை நீங்க எப்படியாவது வாங்கணும் பாக்குறீங்க. பட் 42 மாவட்டத்துக்கும் கூட்டிட்டு இருக்காங்க. பட் இப்போ அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுக்காக மண்டலங்கள்லாம் கிரியேட் பண்ணி 6 மாவட்டங்களுக்கு ஒரு மண்டலம் மாதிரி வருது. ஏன்னா மக்களை சந்திச்சு அங்க என்ன ப்ரோக்ராம் பண்றோம், அங்க போர்ட் ஓபன் பண்றாங்க, கிராமம் வரைக்கும் இருக்கு. இப்ப ஸ்போர்ட்ஸ் கொண்டு போறோம் எல்லா பார்த்து விருதுநகர்ல ஷோ வருது. கிராம குழந்தைகளுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பசங்களுக்கும் கல்வி முறை ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதே மாதிரி விவசாயம் நிலம் அது விஷயமா நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். பாரத் மார்க்கெட் அப்படின்னு நம்மளுடைய வியாபாரிகள் நம்மளுடைய கைத்தறி பொருட்கள் நல்ல மார்க்கெட் இருக்கணும்ன்றதுக்காக அதை கொண்டு போறோம். இப்படி கூட்டா எல்லாம் தெரியுறதுனால ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டு மக்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அதனால நாங்க இப்போ எங்கெங்க போக முடியுமோ பார்த்து ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். மக்கள் மேடையோட குறிக்கோள் என்ன மேடம்? அடுத்த கட்டமா என்ன? மக்கள் மேடை மக்களோட சேர்ந்து லோக்கல் கவர்னன்ஸ் அந்த காலத்து இந்த கிராம சபைகள் மாதிரி பஞ்சாயத்து மாதிரி நம்ம ஊர்ல என்ன நடக்குது, நம்ம ஊரை நம்ம எப்படி நிர்வாகிக்கணும் அப்படின்னா மக்களும் ஒன்னா சேரணும். இப்ப நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனைனா மக்களும் ஒன்னா இருக்கணும். அதுக்கு வேண்டிய முடிவுகளை அவங்களுக்கு எடுக்க தெரியணும். செய்ய வேண்டியது என்ன, எடுக்க முயற்சிகள் என்னன்னு கேட்டதாக நம்ம குழுக்களோட சேர்ந்து லோக்கல் பிரச்சனைகள் என்ன பேசி, அதாவது ஒரு சாதாரண ரோடுல இருந்து ஒரு பாதுகாப்புல இருந்து ஒரு விவசாயத்துல இருந்து தொழில்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் மக்கள் ஈடுபாடு இருக்கணும். நாட்டு பற்று வளரணும் இல்லையா? எல்லாரும் அவங்க ஊரை பத்தி நினைக்கணும், ஊர் மக்களை பத்தி நினைக்கணும். இது நமக்கு என்னன்னு போற காலம் இல்லை. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம ஊரை மேம்படுத்த முடியும்ன்றதுதான் மக்கள் மேடையோட இந்த நகரத்துல இருக்கிறவங்க கிராமங்கள்ல குழுக்கள் அமைக்கிறாங்க. அதுக்கு கீழே கிராமம் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க அதை விட கீழே இருக்கிற கிராமங்களுக்கு குழுக்கள் அமைக்கிறாங்க. ஸோ எங்க வாலண்டியர்ஸ் எங்க மெம்பர்ஸ் எல்லா ஊர்லயும் இப்போ ஒன்னொன்னா கிரியேட் பண்ணிட்டு வராங்க. மெயின் சென்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்காங்க. இப்ப கிராமமா இப்போ விருதுநகர்ல 4 கிராமங்கள் எங்களோட சேர்ந்து இருக்காங்க. இப்ப அடுத்தது அங்க போறாங்க இந்த வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு நாட்டுப்பற்று வளர்க்குற ஒரு பெரிய மூவ்மெண்ட். முதல்ல நாட்டுப்பற்று வளரணும், அதுக்கு முதல்ல சர்வீஸ் மைண்ட் எல்லாருக்கும் வரணும். அதுதான் எங்களோட இப்போ அதெல்லாம் நாங்க எடுத்துக்கிற சட்டங்கள் நகரணும். நாங்க எடுக்கிற சர்வீஸ் இது சர்வீஸ் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் சொல்றோம். இது முதல் முறையா இருக்கிறதுனால அரசியல்னு சொன்னாதான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த வார்த்தையை நீங்க எப்படியாவது வாங்கணும் பாக்குறீங்க. பட் அப்படி இல்லை. ஏன்னா நீங்க முதல்ல மக்களை ஒன்னா சேர்க்கறதுக்கும் மக்களோட வேலை பண்றதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதை முதல்ல சர்வீஸ் மைண்ட்ல நாட்டுப்பற்றும் வளர்றதுக்காக தான் மக்கள் நாங்க செய்யற காரியங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா இப்ப போகணும். இப்ப நாங்க அதெல்லாம் சரி பண்ணணும். சரி பண்ணப்போ மக்கள் எல்லாம் சொல்லுங்க.